வாழும் கலை என்று நான் பேச வந்தது திரு ரவிசங்கர் அவர்களுக்கு போட்டியாக அல்ல. வாழுங்கலை ஏற்கனவே நிறைய சாமியார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். காசு கொடுத்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு மலையில் இருக்கிற ஆசிரமத்தில் உங்களை உட்கார வைத்து அவர்கள் பயிற்றுவிக்கக்கூடும். அதையே பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கருதக்கூடும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து வரக்கூடியதா வாழுங்கலை அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் எப்போது பிறந்து விழுந்து உங்களுடைய தாயின் மார்பில் பாலருந்த கற்றுக்கொண்டீர்களோ அப்போது வாழுங்கலை உங்களுக்கு வசப்பட்டு விட்டது இல்லையா? இதை ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளிவந்த போது மூச்சு திணறி நீங்களாக சுவாசிக்க கற்றுக்கொண்ட போதே வாழுங்கலை உங்களுக்கு கைவசப்பட்டு விடவில்லையா? அதை ஒருவர் காசு வாங்கி கொண்டு சொல்லித்தர வேண்டுமா? எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒருவர் சொல்லித்தர வேண்டுமா என்கிற கேள்விகளெல்லாம் இருக்கின்றன. நான் மதுரையில் படித்தேன், மதுரையில் தான் வளர்ந்தேன். மதுரையில் சிந்தாமணின்னு ஒரு திரையரங்கம் இருக்குது. இந்த சிந்தாமணி திரையரங்கத்தில் படம் பார்க்குறதுக்கு போவோம். முதல் நாள் படம் வெளியானோடனே முதல் காட்சியே பார்த்து விட வேண்டும் என்று கருதி சின்ன பையன் தானே டவுசரை போட்டுட்டு போய் நின்னோம்னா அங்கே அந்த கவுண்டரில் வரிசையாக நிற்கிற முறையெல்லாம் இருக்காது. கவுண்டருக்குள்ளே போனோன்னா தான் அதுக்குள்ளே கம்பி கட்டி வரிசையில் உள்ளே விடுவான். அது ஒரு 2 வருஷம் கம்பி கட்டி வளைஞ்சு உள்ளே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியே போனோன்னா தேட்டருக்குள்ளே போகலாம். தேட்டர் கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் தேட்டருக்குள்ளே உள்ளே நுழையணும்னாலே கவுண்டர் வழியாக உள்ளே போய் டிக்கெட்டை வாங்கி தான் உள்ளே போகணும். அப்போ அந்த கவுண்டருக்கு வெளியில் அந்த வரிசை ஆர்கனைஸ் ஆகாமல் அப்படி கும்பலாக நிற்கும். கூட்டம் அப்படி குவிஞ்சு அந்த கவுண்டரினுடைய கதவை சூழ்ந்துக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்குள்ளே போய் நாங்களும் முண்டிக்கிட்டு நிற்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்கும் போதே பின்னாடி இருக்கிறவங்க புதுக்குன்னு நம்மளை பிடிச்சி பிதுக்கி தள்ளிடுவாங்க உள்ளுக்குள்ளே. நம்ம ஒரு பெரிய முயற்சியெல்லாம் செய்யாமலே உள்ளுக்குள்ளே போயிடுவோம். உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம சட்டப்பைக்குள்ளே ₹1 10 டிக்கெட்டு, ₹1 10 சட்டப்பைக்குள்ளே போட்டுருவான். தம்பி அண்ணனுக்கு ஒரு டிக்கெட் எடு அப்படிம்பா. அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஒரு மாதிரியா நமக்கு உள்ள டிக்கெட் எடுத்து அண்ணனுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அதுக்கு காசு அவர் கொடுத்துட்டு அண்ணே எடுத்துட்டேன் அப்படின்னம்னா அவர் அதுக்குள்ளே எப்படியாவது பிதுங்கி உள்ளுக்குள்ளே வந்துடுவார். வந்து அதுக்கப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு அவர் நம்ம பக்கத்தில் வந்து உட்காருவார். உட்கார்ந்துட்டு இடைவெளி விடும்போது அங்கே மதுரை சிந்தாமணி தேட்டரில் முட்டை போண்டா அப்படின்னு ஒன்று விற்பான். அப்போ அந்த ஒரு முட்டை போண்டாவை வாங்குவார். வாங்கி அதை 2ஆக நறுக்கி கொடு அப்படின்னு அந்த விற்கிறவன்ட்ட சொல்லுவார். அவன் வச்சிருக்கிற கத்தியை வச்சு 2ஆக நறுக்கி கொடுப்பான். தம்பி இந்தான்னு நமக்கு ஒரு பாதியை கொடுப்பார். இல்லைண்ணே பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க, அண்ணனுக்கு டிக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு முட்டை போண்டா சாப்பிட மாட்டியா, சாப்பிடு அப்படின்னு கொடுப்பார். அவ்வளோதானே வாழுங்கலை. அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, நான் நிறைவேற்றினேன். எனக்கு ஒரு தேவை இருந்தது, அவன் நிறைவேற்றுகிறான். ஒருவனுக்கொருவன் உள்ள தேவைகளை ஒருவனுக்கொருவன் நிறைவேற்றி கொடுத்தால் வாழ்வது எளிதாகவும் இனிதாகவும் ஆகிவிடுகிறது இல்லையா? இதில் பயில்வதற்கு என்ன இருக்கிறது? வாழுங்கலை என்று பயின்று சான்றிதழ் வாங்கி கொண்டு வந்து அதன்படி வாழ்ந்தவன் யார்? இந்த ஆசிரமங்களில் சான்றிதழ் வாங்கி கொண்டு வந்து அதன்படியே வாழ்ந்து உயர்ந்தவன் யார் அப்படின்னெல்லாம் கேள்வி வரும் இல்லையா? அப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே இதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. முண்டி அடித்து முன்னாடி போயிரு, எப்படியாவது முதல்வனாக முன்னாடி வா முந்து அப்படின்னு இந்த பந்தயங்களில் நம்மை பந்தய குதிரைகளைப் போல தயார் செய்து முன்னாடி வா என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். முதல் ஆளாக வா என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று நிகழ்த்தப்படுகிறது. சிறு பிள்ளைகள் ஓடுவதற்காக நிற்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோரும் கலந்து நிற்கிறார்கள். வரிசை கோட்டில் நிற்கிறார்கள். தொடக்க கோட்டில் அவர்கள் ஓடலாம் என்பதற்கான கொடி அசைக்கப்பட்டு விட்டது. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். யாரும் ஓடவில்லை, பந்தயம் தொடங்கவில்லை. பந்தயத்தை நடத்துகிறவர்கள் தூண்டுகிறார்கள். ஓடு முன்னாடி வா, ஓடு அப்படின்னா யாரும் நகர மாட்டேங்கிறான். எல்லா பிள்ளையும் பேசாமல் ஒன்று பார்த்துக்கிட்டு நிற்கிது. அப்புறம் எல்லா பிள்ளைகளும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு கைகோர்த்தவாறு மொத்தமாக ஒரு அரண் போல அந்த வரிசை நகர்கிறது. இதில் யார் முதல் யார் கடைசி ஒருவரும் இல்லை. பந்தயமே நடக்கவில்லை. முன்னாடி வா என்று சொல்வதற்காக நடக்கிற பந்தயத்தினுடைய நோக்கம் அங்கே பொய்ப்பிக்கப்பட்டு விட்டது. பந்தயம் கிடையாது. நாங்கள் கையை இணைத்து கொண்டு எல்லாருமாக வெல்வோம். வெற்றி என்றால் இது எல்லாருக்குமான வெற்றி, தோல்வி என்றால் இது எல்லாருக்குமான தோல்வி. நாங்கள் எல்லாவற்றையும் பங்கிட்டுக் கொள்கிறோம் என்று அந்த குழந்தைகள் யாரும் சொல்லிக் கொடுக்காமல், ஸ்ரீ ரவிசங்கர்களெல்லாம் பாடம் நடத்தாமல் வாழுங்கலையை தாங்களாகவே அவர்கள் அங்கே செய்து காட்டினார்கள் என்பது இருக்கிறது இல்லையா? அப்போ நமக்கு இதில் கேள்வி வருதில்ல, அப்போ எது வாழுங்கலைங்கிறது? முன்னாடி போகிறதா இல்லை
இணங்கி போகிறதா, கையை கோர்த்துக்கிட்டு இணங்கி போகிறதா, இணைந்து போகிறதா, இல்லை முன்னாடி ஓடி போய் நான் வென்றேன் என்று முதலில் நின்று கொள்வதா, எது வாழுங்கலை என்கிற கேள்வி வருகிறது இல்லையா? இந்த மாதிரியான சில கேள்விகளை மட்டும் வைத்துவிட்டு போவதற்கு தான் வந்தேன். தீர்வு சொல்வது இந்த பேச்சினுடைய நோக்கமில்லை. கேள்விகளை எழுப்புவதும் உங்களை சிந்திக்கிறதுக்கு தூண்டுறதும் தான் அந்த பேச்சினுடைய நோக்கம். சார்லஸ் டார்வினை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அறிவியல் படித்திருப்பீர்கள். சார்ல்ஸ் டார்வினை உங்களுக்கு தெரியும். 1882 வரைக்கும் வாழ்ந்து மறைந்த அறிவியலாளர். அவருடைய அறிவியலுக்கு அவர் வழங்கிய கொடை என்பது உயிர்கள் எங்கிருந்து தோன்றின, உலகம் எங்கிருந்து தோன்றியது என்று கேள்வி கேட்கிற போதெல்லாம் நம்முடைய ஆட்கள் அதுவரையிலும் இறைவன் படைத்தார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சார்ல்ஸ் டார்வின் வந்தபோது அது பரிணாமத்தால் நிகழ்கிறது, இட் இஸ் an எவல்யூஷன் ப்ராசஸ் என்று சார்ல்ஸ் டார்வின் சொல்லுகிறார். அவர் எழுதிய நூலினுடைய பெயர் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் என்பது. இயற்கை தேர்வின் வழியாக உயிர்களின் தோற்றம். அதில் 2 செய்தி, 2 புள்ளிகளை வைக்கிறார். 2 கருத்துக்களாக அவருடைய முன்வைப்பை பிரித்து விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது என்ன அப்படின்னா, உயிர்கள் யாராலும் படைக்கப்படவில்லை, இறைவனெல்லாம் படைக்கலை. அவை ஒரு எவல்யூஷன் ப்ராசஸில் ஒரு பொது மூதாதையிலிருந்து மெல்ல மெல்ல பரிணாமம் அடைந்து கூறுதலறம் அடைந்து தோன்றின அப்படிங்கிறது முதல் கருதுகோள். இதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இது ஒன்றும் புதியதும் இல்லை. இதற்கு முன்னால் லமார்க் என்கிற எவல்யூஷனிஸ்ட் சொல்லியிருக்கிறார். பிறகு சார்ல்ஸ் டார்வினுடைய தாத்தாவே இந்த கருதுகோளை சொல்லியிருக்கிறார். இன்னும் பழைய காலத்தில் கிரேக்க மெய்யியலில் அனாக்சிமாண்டர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஒரு பொது மூதாதையிலிருந்து உயிர்கள் தோன்றி வளர்ந்தன என்பதொன்றும் புதிய கருத்தில்லை, எல்லாரும் உடன்படுகிற கருத்து தான், ஒன்றும் குற்றமில்லை. 2வது கருத்து ஒன்று சொல்லுகிறார், உயிர்கள் தோன்றிவிட்டன, ஆனால் இந்த உயிர்களுக்குள் உயிர் வாழ்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. ஆகையினால் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது நடக்கிறது. இங்கே இருக்கிற வாழ்வாதார தேவைகள் குறைவாக இருக்கின்றன. இந்த வாழ்வாதார தேவைகளை சமமாக பங்கிட்டுக் கொள்கிற அளவுக்கு உயிர்களுக்கு முதிர்ச்சி இல்லை. ஆகையினால் இந்த வாழ்வாதார தேவைகளை, இப்போது இந்த அண்ணன் பேசும்போது மைக்கை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு போட்டி இருந்துச்சு இல்லையா? இந்த கேள்வியை நான் கேட்டணும்னு ஒரு மைக்கை கொடுத்தா ஓடி ஓடி கொடுக்கணுமேங்கிறதுக்காக நூலகர்கள் 4-5 மைக்கை ஒரே நேரத்தில் கொடுத்ததுனால ஒரே நேரத்தில் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ யார் முந்துறது? ரிசோர்சஸ் குறைச்சலாக இருக்குது, நேரம் குறைவாக இருக்கிறது. அவர் ஒரு 4 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும் என்கிற நிலை வருகிற போது கிடைத்த வாய்ப்புக்குள் தான் முண்டிக் கொண்டு உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்கிற ஒரு முண்டுதல் ஒன்று இங்கே நிகழ்ந்தது இல்லையா? இந்த முண்டுதல் உயிர்களிடத்தில் எப்போதும் நடக்கிறது. உயிர்கள் உயிர் வாழ்வதற்கே பெரும் போராட்டத்தை நடத்துகின்றன. அவனை அழித்தால் தான் நான் முன்னால் போக முடியும் என்றால் நான் அவனை அழிப்பேன். இது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் அதில் யார் உயிர் வாழ்வார்கள் என்றால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். யார் வல்லமை உள்ளவர்களோ அவர்கள் வாழ்வார்கள், வல்லமை உள்ளவர் வாழ்வார் என்று அந்த கொள்கை தீர்மானிக்கிறது. அப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்கு. வாழும் தகுதியுடையவர் யார் என்று எப்படி தீர்மானிப்பது என்றால், யார் முண்டியடித்து தன்னுடைய திறனை காட்டி வலிமையை காட்டி வல்லமையை காட்டி முன்னுக்கு வருகிறாரோ அவர் வாழும் திறன் உள்ளவர், அவர் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்போ அவர் இன்னொருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கூட வரலாம், ஏறி மிதிச்சுட்டு வரலாம், இன்னொருத்தனை முந்தி தள்ளி விடலாம், சலுகை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு அறம் சார்ந்து நடக்குமா அப்படின்னா நடக்காது. நான் வாழ்வது தான் சிக்கல் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அறமெல்லாம் கருத மாட்டேன் என்கிற நிலைக்கு அந்த கொள்கை நம்மை கொண்டு போய் நிறுத்தும். இவர் இந்த கொள்கையை எங்கிருந்து பெற்றார் என்று பார்த்தால், மால்தூஸ் என்று ஒருவர் இருந்தார், ஒரு பொருளியல் வல்லுனர், எக்கானமிஸ்ட். மால்தூஸினுடைய தியரம் என்றே ஒன்று இருக்கிறது. மால்தூஸினுடைய மக்கள் தொகை பெருக்க கொள்கை என்று ஒரு கொள்கை இருக்கிறது. மால்தூஸ் சொல்லுகிற கொள்கை என்ன என்றால், மக்கள் தொகை பெருகி கொண்டே இருக்கிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பாலியல் வேட்கை இணை விளைச்சு என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள், இணைந்து கொண்டே இருப்பதனால் பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன, மக்கள் தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பெருகிய மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவிற்கு உணவு ஆதாரம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போது 100 பேர் இருக்கிறார்கள், 10 பேருக்கான உணவு தான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த 10 பேருக்கான உணவை யார் அடைவார்கள்? அப்போ அதில் போட்டி நடக்கும். போட்டி நடக்கும்போது சண்டை நடக்கும், ஒருத்தன் அடித்து தள்ளுவான். 100 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு 90 பேரை காலி பண்ணிட்டு மீதி இருக்கிற 10 பேருக்கான உணவை ஆளுக்கு ஒரு உணவு என்று பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். இப்படித்தான் நடக்கும். மக்கள் தொகை பெருக்கம் நடக்கும், உணவு குறையும், சமனின்மை வரும்.
சமனின்மை வரும்போது இதை மீண்டும் சமப்படுத்துவதற்காக என்ன நடக்கும் என்றால் போர் நடக்கும், அழித்தொழிப்புகள் நடக்கும், மக்கள் சாவார்கள். அதன் பிறகு மக்கள் செத்ததனால் மக்கள் தொகை குறைந்து உணவினுடைய அளவும் மக்கள் தொகையினுடைய அளவும் சமமானதாக ஆகிவிடும். இப்படி உலகத்தின் போக்கு, மக்கள் தொகை பெருக்கம் தன்னைத்தானே சமன் செய்து கொள்ளும் அப்படின்னு மால்தூ சொல்றார். இந்த கருதுகோளை எடுத்து விலங்கியல் உலகுக்கு பயன்படுத்திய போது இவருடைய சார்ல்ஸ் டார்வினுடைய எவல்யூஷன் தியரி அப்படிங்கிறது வந்துடுது. அதே கொள்கையை அப்படியே எடுத்து இவர் இங்கே உயிர்கள் எப்படி தோன்றின, உயிர்கள் ஒரு பொது மூதாதையிலிருந்து தோன்றின, பிறகு அவர்கள் இந்த உயிர்களில் எவை வாழ்ந்தன எவை அழிந்தன அப்படின்னா எது வல்லமை உள்ளதோ அது வாழும், வல்லமை உள்ளது அதற்கேற்ற உறுப்புகளை வளர்த்து கொள்ளும், அதன் வழியாக சண்டையிட்டும் முண்டியும் மோதியும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும், இப்படித்தான் உலகம் இயங்கும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கருதுகோள் ஒன்றும் புதிதில்லை, நம்முடைய மரபிலும் இந்த கருதுகோளை சொல்லி இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன என்கிற கேள்வி வரும்போது கிருஷ்ணாவதாரத்தினுடைய நோக்கமாக அவர்கள் சொல்லுவது பூபாரத்தை குறைத்தல் என்பதுதான். பூமியிலே பாரம் அதிகமாகிவிட்டது. பூமாதேவி போய் பெருமாளிடம் விண்ணப்பம் வைக்கிறாள், என் தலைமேல் ஏறி மிதிக்கிறார்கள், ஏராளமான அளவு மக்கள் தொகை பெருக்கம் வந்துவிட்டது, என்னால் இவர்களை சுமக்க முடியவில்லை, ஆகையினால் என்னுடைய பாரத்தை கொஞ்சம் குறை என்று கேட்கிற போது அதற்காக ஒரு அவதாரம் எடுத்து அவர் கிருஷ்ணனாக வருகிறார். வந்து ரெண்டு தரப்புக்கு இடையில் சண்டையை மூட்டிவிட்டு அந்த சண்டையினுடைய விளைவாக பெருவாரியான ஆட்கள் அந்த மகாபாரத போரில் செத்து சுண்ணாம்பாகிறார்கள். ஆகையினால் மக்கள் தொகை சமன் சரி செய்யப்பட்டது, மக்கள் தொகை பெருக்கம் குறைக்கப்பட்டு இந்த சமனாக்கம் நடந்தது. ஆகையினால் கிருஷ்ணாவதாரத்தின் வழியாக இந்த மக்கள் தொகை பெருக்கம் சரி செய்யப்பட்டு பூபாரம் குறைக்கப்பட்டது என்று இங்கே மால்தூஸினுடைய கொள்கை தான் இங்கேயும் பேசப்படுகிறது. அதே கொள்கையை தான் சார்ல்ஸ் டார்வினும் பேசுகிறார். இப்போது இந்த சார்ல்ஸ் டார்வின் பேசுகிற இந்த எவல்யூஷனிசம் என்கிற இந்த பரிணாம கொள்கையை, கூறுதலற கொள்கையை நீங்கள் சமூகத்திற்கும் அரசியலுக்கும் பயன்படுத்தினால் என்ன ஆகும்? அரசியலிலும் சமூகத்திலும் இந்த எவல்யூஷனிசம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்கிற இந்த கொள்கையை பிரதியிட்டால், படி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அதை சில பேர் செய்திருக்கிறார்கள். அதற்கு சோஷியல் டார்வினிசம், சமூக டார்வினிய கோட்பாடு என்று பெயர். அதை செய்தவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்கிற எவல்யூஷனிஸ்டும் வில்லியம் கிரஹாம் சம்னர் என்கிற சோசியாலஜிஸ்ட், ஒரு சமூகவியலாளர். இவர்கள் டார்வினுடைய கொள்கையை அப்படியே சமூகவியலுக்கும் அரசியலுக்கும் பொருத்தி பார்க்கிறார்கள். பொருத்தி பார்த்தால் என்ன வரும் அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் யாராவது 2 பேர் சொல்லுவீங்களா? 2 ஆனா. இந்த 2 ஆனா ஏன் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆனார்கள் இந்தியாவில் அப்படின்னா அது நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை அவர்களை தேர்வு செய்தது. எப்படி தேர்வு செய்யும்? அவர்கள் தான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அவர்கள் முண்டியடித்து மற்றவர்கள் தோளில் ஏறி காலி செய்ய வேண்டியவனை காலி செய்து கண்டுகொள்ள வேண்டியவர்களை கண்டுகொண்டு தங்களுடைய ஏணிப்படியை தாங்களே உருவாக்கி கொண்டு மேலே ஏறி போனார்கள். அப்போ மற்றவர்களை மிதித்துத்தான் மேலே ஏறுகிறார்கள். மொனாபலி ஆகும்போது கீழே இருக்கிறவனையெல்லாம் மிதிச்சு தான் ஒரு ஒற்றை பிம்பமாக, ஒற்றை அதிகாரத்தை அவர்கள் அடைய முடியும். அப்போ இந்த மாதிரியான போக்கு சரியானதா? எல்லாரையும் கீழே போட்டு மிதித்து விட்டு ஒருவர் மட்டும் மேலேறி போவது என்கிற போக்கு சரியானதா? இந்த மொனாபலைசேஷன் என்பது சரியானதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஒரு ஜெர்மன் மிலிட்டரி ரைட்டர் ஒருத்தர் தான், பேர் என்னன்னு தெரியல, 1914 அவன் எழுதுறான், போர் என்பது ஒரு உயிரியல் தேவை, வார் இஸ் அ பயாலாஜிக்கல் நெசசிட்டி அப்படிங்கிறான். போர் என்பது எப்படி ஒரு பயாலாஜிக்கல் நெசசிட்டியாக இருக்க முடியும்? சண்டை செய்வதும் மனிதர்களை அழித்துக் கொள்வதும் நாசமாக்குவதும் எப்படி ஒரு உயிரியல் தேவையாக இருக்க முடியும்? இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேலே குண்டு பொழிகிறான், பாலஸ்தீனத்தை ஒழிச்சு கட்டுறதுன்னு தீர்மானிச்சிட்டான். அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரிகள் மேலையெல்லாம் குண்டு போடுறான், நோயாளிகள் எல்லாம் சாகிறார்கள். ஏன்? வல்லமை உள்ளது வாழும், இஸ்ரேல் வல்லமை உள்ளது, ஆகையினால் இஸ்ரேல் வாழும். பாலஸ்தீனம் பலவீனமானது, ஆகையினால் பாலஸ்தீனம் சாகும் என்று வைத்துக்கொண்டால் இது நியாயமானதா? எவ்வளவு பெரிய அழிவை அந்த கொள்கை கொண்டு நிறுத்துகிறது சமூகத்தில், அதை பிரதியிட்டு பார்க்கும்போது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். லா ஆஃப் தி ஸ்ட்ராங்கர், த வீக் வில் சக்கம். அது சரியா? ஒரு தாய் இந்த வேலையை செய்வாளா? 4 பிள்ளைகள் பெற்ற ஒரு தாய் வலுவான பிள்ளையும் சவலை பிள்ளையுமாக இருக்கும்.
சோறு ஒதுக்கும் போது சவலை பிள்ளைக்கு கூடுதல் பங்கை ஒதுக்குவாள். ஏன்? என சவலை பிள்ளைக்கு தான் ஊட்டம் கூடுதலாக வேண்டும். ஆகையினால் சவலை பிள்ளைக்கு கூடுதல் கவனம், வலுவான பிள்ளைக்கு குறைவான சோறு வைக்கப்படும். ஏனென்றால் நீ ஏற்கனவே வலுவாக இருக்கிறாய். ஆகையினால் உன்னுடைய பங்கை உன்னுடைய தம்பிக்கு கொடு, அவனும் உன்னை போலவே வலுவானவனாக வரட்டும், சமமாக இருங்கள் என்று பங்கிடுகிற முறை. இது சமமான பங்கீடு இல்லை, ஆனால் இதுதான் நீதியான பங்கீடு. அவனுக்கு கொடுத்த அளவு தானே இவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. இவன் வலுவில்லாதவனாக இருக்கிறான், இளைத்தவனாக இருக்கிறான். ஆகையினால் இவனுக்கு கூடுதலாக கொடுத்து இவனை அவனுக்கு சமப்படுத்துதல், கீழே இருக்கிறவனை தூக்கி மேலே இருக்கிறவனோடு சமப்படுத்துதல் என்பது நல்ல கருத்தியலா? அல்லது வலு உள்ளவன் வாழ்வான், வலுவில்லாதவன்லாம் போய் சாகுங்கடா அப்படின்னு விடுறது நல்ல கருத்தியலா என்று கருதி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு போகிறது அப்படின்னு வச்சா, நீங்கள் ஒரு மருத்துவ கல்வி நிறுவனத்திற்கு போக வேண்டும் என்றால் உங்களுடைய தகுதியை நிறுவிக்கொண்டு வாருங்கள். யூ பி தி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அண்ட் தஸ் யூ செக்யூர் யுவர் சீட் இன் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறான்ல நீட். நீ உனக்கு எழுதி தெம்பு இருந்தா ஏறி வா, இல்லைன்னா எப்படியா நாசமா போ. ஜேஇன்னு ஒன்று எழுத சொல்கிறான், நீங்கள் அதை எழுதினா தான் ஐஐடிக்குள்ளே போக முடியும். கியூட்டுன்னு ஒன்று எழுத சொல்கிறான், CUET சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீங்கள் மத்திய பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் அந்த தேர்வை எழுதினால்தான் உள்ளே போக முடியும். ஏன்? என்னங்க தப்பு? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். எவனுக்கு தகுதி இருக்கோ அவன் பெற்றுட்டு போகிறான், இல்லாதவன் ரோட்டில் போகிறான். அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டோம்னா காரியம் ஆகுமா அப்படின்னு நினச்சா அது சமூக நீதியுள்ள கருதுகோளா? அப்போ இந்த நேச்சுரல் ரைட்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. இயற்கையாகவே உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை குறித்த கொள்கை. இயற்கையாகவே உங்களுக்கு உள்ள உரிமைகள் என்னென்ன? உங்களுக்கு உயிர் வாழும் உரிமை இருக்கிறது. நீங்கள் எப்போது ஒரு உயிராக இந்த உலகத்திற்குள் பிறந்தீர்களோ அப்போது உயிர் வாழும் உரிமையை இயல்பாகவே நீங்கள் பெறுகிறீர்கள். ஏதேனும் ஒன்றை உங்களுடைய உடைமையாக வைத்துக் கொள்கிற உரிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். விடுதலையாக இந்த உலகத்தில் உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுத்து வாழும் உரிமையை பெறுகிறீர்கள். அவற்றையெல்லாம் இந்த சோஷியல் டார்வினிசம் என்பது அழித்துவிடும். வல்லமை உள்ளவன் வாழ் என்று சொன்னால் அப்போ எனக்கு கிடைத்த இயற்கை உரிமைகளை எல்லாம் அது பறித்து தின்று செரித்து ஏப்பம் விட்டுவிடும். இதை அரசியலுக்குள் நீங்கள் பிரதியிட்டீர்கள் என்றால் சில தேசங்கள் நாங்கள் வலிமையுள்ள தேசங்கள் என்று எழுந்து நிற்கும், பல தேசங்கள் சவலை தேசங்களாக இழைத்து நிற்கும். இப்போ ஸ்டேட் பவர்னு போயிருச்சுன்னா அப்போ உங்கள் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எங்கே போகும்? பாலஸ்தீனத்தில் இருக்கிறவனுடைய இண்டிவிஜுவல் ரைட் என்னாச்சு? அவனுடைய நேச்சுரல் ரைட் டு லிவ் என்னாச்சு? பாலஸ்தீனத்தில் இருக்கிறவன் வாழ்வது என்னுடைய உரிமை என்று கேட்டால் அதை காதில் வாங்கிக் கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அவன் தலைமையில குண்டை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த குரல் யார் காதலையும் கேட்காது. அவனுடைய இயற்கை உரிமையை யாரும் மதிக்கவில்லை. ஏனென்றால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். வல்லமை உள்ளது வாழும், இஸ்ரேல் வல்லமை உள்ளது வாழும். இலங்கையில் பௌத்த சிங்கள பேரினவாதம் இழைத்து நிற்கிற தமிழர்களின் தலைமேல் ஏறி மிதித்து விட்டு போகும், கேட்பதற்கு யாரும் இல்லை என்றாகும். பர்மாவில் ரோஹிங்கியா முஸ்லிம்களை வெளியேற்றும், கேட்பதற்கு யாரும் இல்லை என்று ஆகும். என்றால் இழைத்தவர்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள், வலுத்தவர்கள் எல்லாம் இன்பமுறுவார்கள். என்றால் இது சமநீதியும் இல்லை, சமூக நீதியும் இல்லை. அப்ப இந்த கொள்கையை சரிபார்ப்பது என்றால் வலியோர் சிலர் எளியோர் பலர், யார் வாழ்வது எப்படி வாழ்வது? நீட்சேன்னு ஒரு மெய்யியலாளர் தான், ஃப்ரெட்ரிக் நீட்சே, ஒரு ஜெர்மானியன். அவன் ஒரு கருதுகோள் செய்கிறான், சூப்பர்மேன் என்று ஒருவனை உருவாக்க வேண்டும். ஒரு நெப்போலியன் உருவாவதற்காக எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நெப்போலியன் என்கிற வல்லமையுள்ள ஒரு மாபெரும் தலைவன் உருவாவதற்காக எத்தனை பேரை பலி கொடுத்தாலும் குற்றமில்லை. இது உருப்படியான கொள்கையே இல்லை. இப்படி வலிமையான தலைவர்கள் எல்லா நாடுகளிலும் உருவாகிறார்கள். இந்த தலைவர்களை உருவாக்குவதற்காக ஏராளமான ஆட்களை பலி கொடுக்க வேண்டும், அது ஒன்றும் குற்றமில்லை என்று வந்துவிட்டால் யார் சாவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நானும் சாகலாம், நீங்களும் சாகலாம். யாரை அழித்து விட்டு வேண்டுமானாலும் எவனாவது ஒரு வெறி பிடித்தவன் தலைவனாக ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம். அவனுடைய வலிமையின் பேரால் உலகம் நடத்தப்படும் என்று ஆகிவிடும். அப்ப இதுக்கு எதிர்கொள்கைகள் எல்லாம் இருக்கு. மார்க்சினுடைய கொள்கை இதற்கு எதிர்கொள்கை. 100 பேர் இருக்கிறார்கள், 10 பேருக்கான உணவு தான் இருக்கிறது. என்ன செய்வது? இதில் சமநின்மை இருக்கிறது. மக்கள் தொகைக்கும் உணவுக்கும் சமநின்மை இருக்கிறது. என்ன செய்யலாம்? 10 பேரினுடைய உணவை 100 பேருக்கு பங்கிடு. 10 பேருக்கான உணவை 100 பேரும் பங்கிட்டு சாப்பிடட்டும்.
கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும், குற்றமில்லை, எல்லாரும் உயிர் வாழட்டும். பிறகு உணவை பெருக்குவோம், ஆகிற வழிகளை அடுத்தது பார்ப்போம். 10 பேர் உணவுக்காக 90 பேரை கொல்வது என்கிற கொள்கை சரியில்லை என்று சமமாக பங்கிடுகிற கொள்கையை மார்க்ஸ் முன்வைக்கிறார். நம்முடைய கொள்கையும் அதுதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னபோது கொள்கை அதுதான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்தும் பசியராத வெற்றரை கண்டு மனம் பதைத்தேன் என்று வள்ளல் சொன்னபோது வெளிப்படுகிற கொள்கையும் அதுதான். இங்கே அறிவு என்பதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவன் சொல்லுகிறான், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவனுக்கு வருகிற துன்பத்தை தன்னுடைய துயரம் போல நினைத்து மனம் பதறவில்லை என்றால் உங்களுக்கு அறிவிருந்து என்ன பயன்? உங்களுடைய அறிவு எதை வேண்டுமானாலும் சாதிப்பதற்கு பயன்படும். ஆனால் அடுத்தவனுடைய பதைப்பை, அடுத்தவனுடைய தவிப்பை, பசியை, துன்பத்தை உங்களுடைய அறிவு பொருட்படுத்தாது. உங்களுடைய பாதையில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் என்றால் இந்த அறிவினால் என்ன பயன் என்று வள்ளுவன் கேட்கிறான். ஆகையினால வாழுங்கலை என்ன அப்படின்னு ஒரு எபிக்டீட்டஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க ரோமாபுரியைச் சேர்ந்த ஒரு அறிஞன் இருந்தான். எபிக்டீட்டஸ் அவன் ஒரு அடிமையாக இருந்தவன். அவனை அடிமையாக விலைக்கு வாங்கி 3 வயதிலிருந்து அடிமையாக இருந்தான். ரோமாபுரியினுடைய சட்டம் ஒரு அடிமையை 30 வயதில் நீங்கள் விடுவிக்கலாம். 30 வயது வரை அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் அவனை விடுவிக்க முடியாது. 30வது வயதில் அவனை விடுவித்து அவனை நாடு கடத்தி விடுவார்கள். ஆகையினால் ரோமாபுரியிலிருந்து அவன் கிரேக்கத்துக்கு போகிறான். கிரேக்கத்துக்கு போய் என்ன தொழில் செய்கிறது என்று யோசிக்கும் போது அவன் வாத்தியார் வேலைக்கு போயிடுறதுன்னு நினச்சான். வாத்தியார் வேலையா இல்லை, சிந்தித்தலும் சிந்தித்தவற்றையெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்தலும் என்கிற அளவில் ஒரு அறிஞனாக இருந்து செயலாற்றுவது என்று அவன் தீர்மானித்தான். அவன் சொல்கிறான், உங்களுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிச்சுக்குங்க. ஒன்று உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை. வாழ்க்கையில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை எதுன்னு அடையாளம் காணுங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படாதவை எவை அப்படின்னு அடையாளம் காணுங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படாதவையே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் மேலே உங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. ஏனென்றால் அது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. அதை குறித்து நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஒரு உதாரணத்திற்கு, பாலஸ்தீனத்தின் மேல் இஸ்ரேல் குண்டு போடுவதை பற்றி நாம் கவலையுறுகிறோம். ஆனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. ஆகையினால் அதை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை ஏராளமானவை இருக்கின்றன. நான் பொய் பேசாதவனாக இருப்பேன், நியாயமானவனாக இருப்பேன் என்று எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவை. அவற்றின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். அவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு செயலாக்குங்கள். கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை கனிகிற காலம் வரும்போது அவை கனியும், அதுவரை காத்திருங்கள். அப்போ அவன் 2 அறிவுரை தான் சொல்கிறான். ஒன்று பெர்சிஸ்ட், இன்னொன்று ரெசிஸ்ட். ஒன்று எல்லாவற்றையும் காத்திருங்கள், உங்களுடைய நிறையை காத்திருங்கள். மற்றொன்று அநியாயமாக ஒன்று நடக்கிற போது அது உங்களையும் உட்படுத்தி கொண்டு விடாமல் அதை தடுத்தாடுங்கள். பெர்சிஸ்ட் அண்ட் ரெசிஸ்ட் என்று 2 செய்தியை மட்டும் அவன் சொல்கிறான். அதனால் போய் வளைஞ்சு கும்பிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். உங்களுடைய தகுதியின்பால் கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். எல்லாருக்கும் இன்பமே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இன்பம் என்பது இந்த உலகத்தினுடைய இயல்பில்லை. துன்பம்தான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. இடும்பை இயல்பென்பான் அப்படின்னு தான் வள்ளுவன் சொல்றான். இடுக்கண் தான் வரும். எல்லாருக்கும் இன்பமயமாகவே எல்லாம் நடக்க வேண்டும் என்பது ஒரு விஷுவல் திங்கிங் வேணா இருக்கலாமே ஒழிய அப்படி இன்பமயமாகவே எல்லாம் நடக்காது. துன்பமயமாகத்தான் நடக்கும். இந்த துன்பத்தினால் வருகிற முரண்களை எப்படி சரி செய்து கொள்வது என்கிற தீர்வுகளை நோக்கி நீங்கள் அதிகபட்சமாக நகரலாமே தவிர வெறும் இன்பமாகவே எனக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டுதல் செய்து இன்பங்களை பெற முடியாது. ஆகையினால ஆசைப்படாதீர்கள், குலைந்து கும்பிடாதீர்கள், சுயமரியாதையோடு இருங்கள். வளைந்து வணங்க வேண்டாம். நீங்கள் யாரை வளைந்து வணங்குகிறீர்களோ அவன் ஏற்கனவே வேறொருவனை வளைந்து வணங்கி கொண்டிருக்கிறவன். ஆகையினால வளைந்து வணங்குகிற வேலையை செய்ய வேண்டாம். நிமிர்வோடு இருங்கள். உங்களுக்கு வருகிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாழ்வை வாழுங்கள். ஆகையினால அவன் சொல்றான், இழவு விழுந்தால் ஒப்பாரி வையுங்கள், காய்ச்சல் வந்தால் ஓய்விடுங்கள், அவமானம் வந்தால் தலை குனியுங்கள். அப்படித்தான் நடக்கும் வாழ்க்கை. அவமானம் வந்தால் தலை குனியுங்கள், அந்த நேரம். இழவு விழுந்தால் ஒப்பாரி வையுங்கள், அந்த நேரம்.
காய்ச்சல் வந்தால் ஓய்வெடுங்கள். அந்த நேரம் அதனை அடுத்தூறுவது அகுதொப்பதில் அதே மாதிரி நடக்காது. ஆகையினால முந்துன்னு உங்கள்கிட்ட சொல்கிறான்ல, முன்னாடி வந்துரு முதல்ல வா, கமான் 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 அப்படின்னு கிண்டி குதிரை ரேஸில் குதிரையை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான்ல, எங்கேன்னு கேளுங்க. முந்தி வந்து எங்கே வர? ஆளாக வந்து நான் என்ன பண்ணணும்? என் போக்கில் நான் போகிறேன், என் சௌரியப்படி போகிறேன். நீ ஏன் பதற? எனக்குரிய இடம் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். என்னுடைய வேகத்தில் நான் அடைய வேண்டிய இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்திற்கு நான் போயிடுவேன். நான் போய்க்கிறேன் என்னோட பேஸில், அட் மை ஓன் பேஸ் ஐ வில் ரீச் தேர். நீ உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு முன்னாடி போன்னு என்னைய போட்டு கிண்டாத. நான் போய்க்கிறேன். நான் தனியாக முன்னாடி ஓடி போய் நின்று என்ன செய்யணும்? பழனிக்கு காவடி எடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக காவடி எடுப்பாங்க. காவடி எடுத்து அதில் சின்ன வயசு பயல்கள்லாம் காவடியை தூக்கிக்கிட்டு கந்தனுக்கு வேல், முருகனுக்கு வேல், அரோகரான்னு ஓடிடுவான். ஓடி விறுவிறுன்னு மலை மேலே ஏறிடுவான். ஏறி காவடி செலுத்தணும். அங்கே செலுத்த முடியாது, முன்னாடி போனவன உட்கார வச்சுருவாங்க. உட்காரு மகனே, பின்னாடி இருக்கிறவங்களாம் வரட்டும்ன்றான். கடைசி காவடி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் காவடி செலுத்த முடியும். நான் முன்னாடி வந்துட்டேன், நான் ஆள், என் காவடியை முதல்ல செலுத்து, அதெல்லாம் கிடையாது. இருக்கிறவங்களாம் வரட்டும், எல்லா காவடியும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து காவடி செலுத்துவோம். நீங்கள் முன்னாடி போனாலும் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு தான் காரியங்கள் நடக்கும். ஆகையினால முந்தி ஓட வேண்டிய கட்டாயமில்லை. கூட இருக்கிறவனை விட்டு அவனை உதறி கீழே தள்ளிவிட்டு நீங்கள் முன்னாடி போய் பெறப்போவது என்ன அப்படிங்கிற கேள்வியை மனசுக்குள்ளே வச்சுக்கங்க. வாழுங்கலை சொல்லித்தரேன், ஆர்ட் ஆஃப் லிவிங்கு, வாங்க காசு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, உங்கள் செல்ஃபோனுக்கு அப்பப்போ பேங்க்குகள்லேருந்து ஒரு அலர்ட் வரும். உங்கள் ஏடிஎம் நம்பரை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, காசை பூரா ஆட்டையை போட்டுருவாங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவான். அதை மனசில் வச்சுங்க. உங்களுக்கு வாழுங்கலை சொல்லித்தரேன், எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஏடிஎம் நம்பரை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஏடிஎம் மெசேஜை நினைவில் வச்சுங்க. உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. வாழுங்கலை உங்களுக்கு தெரியும். வாழுங்கலை தெரியாமலாம் இத்தனை வயசு வரைக்கும் வளர்ந்து வந்தீங்க? வாழ தெரியாமையா இவ்வளோ பெரிய பிள்ளையா வந்தீங்க எல்லாரும்? இதை எவனா சொல்லிக் கொடுக்கணுமா உங்களுக்கு? ஒருத்தனும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நமக்கு வாழ தெரியும். நமக்கு நாலடியாரில் ஒரு பாட்டு சொல்கிறான், அந்த பாட்டோட முடிச்சிட்றேன். நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலைகலைக்கு கீழிடுவானும், தன்னை மென்மேல் உயர்த்து நெருப்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான். என்னை யாரும் மேலே தூக்கி வைக்க முடியும்? நான் தான் தூக்கி வச்சுக்கணும். என்னுடைய நிறையினால் நான் மேலே போவேன், அல்லது என்னுடைய குறையினால் நான் கீழே போவேன். நான் நிலை கலங்கி கீழிறங்கினால் அதற்கு பொறுப்பு நான் புகழடைந்து மேலே போனால் அதற்கு பொறுப்பும் நான். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் எனக்கு பேனர் வைக்கிறதன் மூலம் என்னை பெரிய ஆளாக்கிற முடியுமா? புகழ் வருவது என்பது பேனர் வைப்பதன் மூலமாக வருவது என்று கருதுகிறீர்கள்? ஒரு உள்ளீடும் இல்லாதவனெல்லாம் பேனர் வைப்பதனால் புகழடைந்து விடுவானா? அதெல்லாம் அடைய முடியாது. அதனால் தன்னை மென்மேல் உயர்த்து நிற்பானும், தன்னை நிலைகலைக்கு கீழிடுவானும் எல்லாம் தான். உங்களை தாண்டி உங்களுக்கு தெரியாத எந்த செய்தியை இந்த சாமியார்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். ஆகையினால் வாழுங்கலை என்று யாராவது உங்கள் முன்னால் வந்தால் அவனை பார்த்து சிரித்து அவனை விரட்டுங்கள். ஒரே ஒரு கொள்கை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று என்று பட்டினத்தார் சொன்ன பாடல் இருக்கிறது. இங்கே சொல்லாத எந்த வாழும் கலையும் எந்த வெங்காயமும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆகையினால் அவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழும் கலை உங்களுடையது. வாழ்வாங்கு வாழ்க. வணக்கம்.